வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ டெட்டோடைய ரிசல்ட்டு ஏன் இன்னும் வெளியிடலை? எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள். ஸோ 1 மற்றும் 2 முடிவுகள் வெளியீட்டில் திடீர் திருப்பங்கள் நாளுக்கு நாள் வந்துட்டே தாங்க இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3.80 லட்சம் ஆசிரியர்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதியிருக்காங்க. இவர்களுக்கு ரிசல்ட் வெளியீட்டில் திடீர் என தாமதங்கள். பல கட்சி தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெட்டோடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கள், சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணுங்கள், ஆசிரியர் தகுதி தேர்வு முடிச்சுட்டு நிறைய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் பாஸாக பெயிலாக ஏதாவது எங்களுக்கு ஒரு அப்டேட்டை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுக்கு உண்டான ஒரு மிகச்சிறந்த பதிலை இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு 2 மாதங்கள் ஆகியும் அதனுடைய முடிவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டே கேட்குறாரு. தமிழ்நாட்டில் இதுவரை இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தகுதி பெறுவதற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வெளியிடப்பட்டு நவம்பர் 15-16 எழுத்து தேர்வு நடத்தப்பட்டு, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் தாள் தேர்வை 92,000 பேரும், 2ஆம் தாள் தேர்வை 3,31,000 பேரும் எழுதியிருக்காங்க. ஸோ இவர்களுடைய ரிசல்ட்டுக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நமக்கு கிடைச்ச அந்த ஒரு பதில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஸோ டெட்டோடைய ரிசல்ட் வெளியீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் நடக்க இருக்குது. என்ன அந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டோடைய பாஸ் மார்க் தமிழகத்தில் 82 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்றது இருக்குது இப்போதைய நிலவரப்படி. இதை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை இதை கொண்டு வர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக 75 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் நமக்கு வெளியிட போகிறாங்க. இதற்குண்டான மிகப்பெரிய ஒரு அப்டேட் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ கவலையை விடுங்க, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக இந்த அப்டேட்டை முதல்ல கொடுப்பாங்க, பிறகு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதுதான். அது மட்டுமே கிடையாது, டெட்டு பேப்பர் 2ல் பார்த்திங்க அப்படின்னா வினாத்தாள்லேயே பார்த்திங்கன்னா 145 கேள்வி தப்பு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள், இவ்வளோ கொஷின் தப்பாக இருந்தால் கொஷினே சேஞ்ச் பண்ணணும், கொஷினே தேர்வையே ரத்து பண்ணணும், மறுதேர்வு நடத்தணும் அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா சில கேள்விகள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனாலும் அது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டிஆர்பி சைட்லேருந்து இன்னும் கிளாரிட்டி எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த ஃபைனலான ஆன்சர் கீஸ் இதுதான், ஆன்சர் கீஸு இதுதான் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதுக்கு உண்டான ஆன்சர் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைனலான ஆன்சர் கீஸ் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுதேர்வுகளாக வாய்ப்பே கிடையாது, ரிசல்ட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகக்கூடிய சர்டிஃபிகேட்டையும் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ டெட் தேர்வில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியீட்டில் இருக்கிற கால தாமதங்கள். ஸோ அதனால் கவலையப்பட வேண்டாம். ஜனவரி மாதம், இந்த ஜனவரி 20 25ஆம் தேதி குடியரசு தினத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ மக்களே ஹாப்பியாக இருங்க. டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு அதற்கு முன்னாடி ஒரு ஜீவோ பாஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக 75 மார்க் எடுத்தால் பாஸ்ன்ற ஜீவோவை வெறித்தனமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஹாப்பியாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.